உலகத்திலேயே மிகப்பெரிய ஆவிக்குரிய சந்தோஷம் நமக்கு எப்போ வருது தெரியுமா? ஏன் ஆசை, ஏன் இஷ்டம், ஏன் சுயநலம்னு வாழ்றதுனால எனக்கு வரல. நான் எப்போ என் வாழ்க்கையை தேவனுக்கு பலியாக கொடுக்கும்போது, தேவன் மற்றவர்களுடைய சேவை, விசுவாச சேவைக்கு என் வாழ்க்கையை கொடுக்கும்போது என்ன ஆகுது? அந்த பலி அப்படியே சுகந்த வாசனையா கடவுளுடைய நுகர்ந்து, கடவுள் அது இன்பமா கடவுளுடைய உள்ளத்துக்கு சந்தோஷம் கொடுக்கும்போது, அந்த கடவுள் சந்தோஷப்பட்டாருன்றதுக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்கிறாருன்னா, எனக்கு பரிசுத்தாவின் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிறார். அதுதான் என் சந்தோஷத்தின் ஃபார்முலாவே. உனக்கு உனக்குன்னு சந்தோஷம் வந்து நீ பணத்தை தேடுறதுனாலையும், ஊரை தேடுறதுனாலையும், அங்கே தேடுறதுனாலையும் வர்றதில்ல சந்தோஷம். கடவுள் கொடுக்கணும் அந்த சந்தோஷம். கடவுள் கொடுக்கும்போது தான் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் சொத்து இருந்தாலும், பணம் இருந்தாலும், சமாதானம், சந்தோஷம் மனுஷனுக்கு கடவுள் கொடுக்காதனால தான் கிடைக்கிறது இல்லை. ஒரு சந்தோஷம் கடவுள் கொடுக்குறது அது யாருக்கு தெரியும்?